ஹலோ கைஸ், வெல்கம் டு பத்ரன் சொல்லி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம வந்து கேட்ச் அ மான்ஸ்டர் அப்படின்ற கேம் தான் விளையாட போகிறோம். இது வந்து ஒரு போக்கிமான் பேஸ்ட் கேமாக தான் இருக்குது. இப்போ நம்ம வந்து இதுக்குள்ளே போனால் இதோ லைக் நார்மல் கேம்ஸ் மாதிரி தான் காமிக்கும். அண்ட் இப்போ புதுசாக இது எவல்யூஷன்ற டைட்டில் போட்டுருக்காங்க. ஐ திங்க் நம்மளோட போக்கிமான்ஸை எவால்வ் பண்ணுறான்னு நினைக்கிறேன். நான் ஆல்ரெடி விளையாடி இருக்கேன், எனக்கு கொஞ்சம் நல்லா தான் இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். உள்ளே போயாச்சு. அண்டு இதான் ஸ்டார்டிங் பேஜ். இப்படி தான் இருக்கும். லெவல் வந்து அந்த சைடு காமிக்கும். அண்ட் நம்மக்கிட்ட வந்து ஒரு கோடு தெரியும். அந்த கோடு வந்து கேண்டி அப்படின்னு போட்டு ரிடியூம் பண்ணால் இது கோட் ஹாஸ் பீன் ஆல்ரெடி ரிடியூம்னு காமிச்சு. அப்போ நான் நினச்சி யார் அதை பண்ணியிருப்பா அப்படின்னு நினச்சிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது தான் வந்து சரி நம்ம கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் என்னமோ கிடச்சிருச்சு. அப்போ அதை ஸ்பின் பண்ணி பார்க்கலான்னு தான் நான் வந்து ஸ்பின் பண்ணேன். திருப்பி எனக்கு சாண்டா கப் தான் கொடுத்தாங்க. உடனே எனக்கு வந்து ஆல்ரெடி இது நம்மக்கிட்ட இருக்குதுன்னு சொல்லிட்டு இருக்கும்போது தான் இந்த கிஃப்ட் பாப்பி ஈவெண்ட்டுன்னு ஒன்று புதுசாக வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதை மேலே காமிச்சது பார்த்தீங்களா? அதில் ஜாயின் கொடுத்தோன்னே வேற ஒரு உலகத்தை டெலிபோர்ட் பண்ணிட்டாங்க. அது இந்த மாதிரி தான் காமிச்சிது. திருப்பி கேட்ச் அ மான்ஸ்டர்ன்ற அந்த இது போட்டுட்டு என்னை வந்து ஒரு லைனில் நிறுத்திட்டாங்க. லைனில் வந்து நான் உள்ளே போகும்போது 5th பிளேஸ். இதோட கான்செப்ட் என்னென்னா, ஃபஸ்ட்டு பிளேஸில் இருக்கவங்க கீழே போனால் செகண்ட் பிளேஸில் இருக்கவங்க ஃபஸ்ட்டில் வருவோம். அந்த மாதிரி உள்ள கான்செப்ட்டு. இப்போ நான் 7th பிளேஸ்க்கு போயிட்டேன். பேக்கில் ஒருத்தர் வர நான் வந்துட்டுருப்பேன். போகிற நான் ஃப்ரெண்டில் போயிட்டுருப்பேன். இதுதான் கான்செப்ட்டு. எனக்கு வந்து உண்மையை சொல்லணுன்னா ஒன்றுமே கிடைக்கல. இது கொஞ்சம் பெருசாக தான் போகும். இது கட் பண்ண முடியல. எனக்கு வந்து ஒன்றுமே கிடைக்கல. நான் எவ்வளோ ட்ரை பண்ணி பார்த்துட்டும் எல்லாத்துலேயும் நான் வெடிச்சு தான் போனேன். எனக்கு ஒன்றுமே கிடைக்கல. இப்போ ஃபஸ்ட்டில் நான் இருக்கேன்னா, இப்போ யாராவது அவுட் பண்ணால் நான் உள்ளே போயிட்டேன். கைஸ், இது ஒரு ஆஃப்டர் அ லாங் டைம்ன்ற மாதிரி இது வரைக்கும் நான் ஒரு கிஃப்ட் கூட வாங்கினேன். எல்லாத்துலேயும் வெடிச்சு போயிட்டேன். அதனால தான் கொஞ்சம் உங்களுக்கு கட் பண்ணியிருக்கேன். நான் ரிமைனிங் கிஃப்ட் 20 இருக்கிற வரைக்கும் 20 இருக்கும்போதே இருந்துட்டேன். ஆனால் இப்போ ரிமைனிங் கிஃப்ட் கவுண்ட் 3 ஆச்சு. இது வரைக்கும் எனக்கு ஒன்று கூட கிடைக்கல. இனியும் எனக்கு ஒன்று கூட கிடைக்காது கைஸ். நீங்களே வேணால் பார்த்துக்கோங்க. இப்போ நான் உள்ளே போகிறேன்னா உள்ளே போய் வந்து ஒரு கிஃப்ட்டை தொடுவேன். டப்புன்னு வெடிச்சிடும். வேணால் பார்த்துக்கோங்க. திருப்பி நான் இப்போ உள்ளே போகும்போது லைக் நான் அந்த சைடு உள்ளே போகும்போது இந்த ஈவெண்ட்டே முடிஞ்சிடும். ட்ராவலிங் டு ஈவெண்ட்டே முடிஞ்சிடும். 1லேருந்து வந்து நம்ம கேட்ச் அ மான்ஸ்டர் தான் வரும். ஆனால் இதில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னா, இது சும்மா லோட் ஆகிட்டே இருக்கும் கைஸ். எனக்கு வந்து இப்போ ஃபேக் ட்ரூ உள்ளே இருக்கேனா இல்லை கேட்ச் அ மான்ஸ்டர் உள்ளே இருக்கேனான்னு டவுட் வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கூட ரீலாகின் பண்ணி உள்ளே வரும்போது தான் நான் கேட்ச் அ மான்ஸ்டருக்குள்ளே தான் இருக்கேன் அப்படின்னு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்தோடனே நான் வந்து இதோ என்னோட 3 போக்கிமான் சாண்டா கப், அக்வரான், அப்புறம் இன்னொரு அக்வரான். என்கிட்ட சாண்டா கப் வந்து போன கிறிஸ்மஸ் ஈவெண்ட்லேயே அவங்க தந்துட்டாங்க. அப்புறம் வந்து நான் அடுத்த ஐலாண்டுக்கு போகணும்ல, இந்த ஐலாண்டு வந்து என்னோட முடிஞ்சுது. ஸோ நான் அடுத்த ஐலாண்டுக்கு போகிறதுக்காக இருந்தபோது கிறிஸ்மஸ் ஈவெண்ட்டில் என்னமோ இருக்குதுன்னு காமிச்சான். ஈவெண்ட் ஷாப்பில் என்னமோ ஒன்று இருக்குதுன்னு காமிச்சான். ஒன்றுமே இல்லை. இந்த பை சிலதில் மட்டும் கிடந்துச்சு. சரி அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒன்று பை பண்ணுன்னு சொல்லி இந்த ஆர்கேன் ஸ்பார்க் ஸ்டோன் நான் வாங்கினேன். எதுக்குன்னே தெரியாமல் இந்த ஆர்கேன் ஸ்பார்க் ஸ்டோன் நான் வாங்கி இந்த சைடு வந்தால் இங்கே கேண்டி கேன் 20 கிளைம்னு காமிக்கி அதையும் கிளைம் பண்ணேன். அப்புறம் திருப்பி அடுத்த இதுக்கு போகிறதுக்காக இதான் என்னோடய அடுத்த ஐலாண்டு. நான் வந்து போகிறது உங்களுக்கு காமிக்கலை. இங்கேருந்து நான் ஒன்றா அடிச்சுட்டு இருப்பேன். அப்போது வந்து இந்த சாண்டா கப்பாலே எனக்கு ஒன்று கிடச்சதில்ல. இதுக்கு மேலே மவுண்ட் பண்ணி நான் ரீசெட் பண்ணிடுவேன். ஏன்னா எனக்கு பக் அவங்க பாருங்க பக் ஆகிடுச்சு. ஸோ நான் வந்து என்ன பண்ணேன்னா திருப்பி வந்தோடனே முதல் வேலையாக போய் இதை மேக்மா மேலே ஏறும். ஏன்னா ஃப்ளாகரான்னு ஒரு போக்கிமான் மேலே இருக்கும். நான் அப்படி ஏறலான்னு தான் நினச்சேன். ஆனால் இங்கே வந்து கமெண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இங்கே வரும் ஃப்ளாகரான் ஹாஸ் பீன் அப்பியர்ட் ஆன் த வால்கேனோ அப்படின்னு. ஒன்றுமே வரல. அப்போ தேவையில்லாமல் இதுக்கு மேலே போகணுன்னு சொல்லி இருந்தேன். அப்புறம் பாருங்கள் இன்வென்ட்ரி பட் அச்சீவ்மெண்ட் இதில் எல்லாத்துலேயும் ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் இருந்துச்சு. நான் எல்லாத்துலேயும் போய் பார்த்தா ஒன்றுமே இல்லை. அதை விட்டுட்டு நான் என் பாட்டுக்கு நடந்துட்டு இருந்தேன். அப்போ நான் என்ன நினச்சேன்னா, சரி நம்ம வந்து கொஞ்சமாக லெவலப் ஏற்றுவோம்னு சொல்லி அந்த சைடு அந்த க்ரீன் கலர் போக்கிமான்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே போனேன். அங்கே போயிட்டு மவுண்ட்டுக்கு வந்து என்கிட்ட 3 அக்வரான் இருந்துச்சு. இதை அடிக்க சொல்லுவேன்னா என் போக்கிமான்ஸ் உடனே இதை ஈஸியாக அடிச்சிடும். நான் வந்து 5K இதுக்கு XP. நான் அதுக்கு மவுண்ட் பண்ணி எதுக்கு உள்ளே போகிறேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணேன்னா இதை அடித்தேன். சரிங்களா, 5K அசால்ட்டாக குறைச்சி என்னோட போக்கிமான்ஸ். ஏன்னா வந்து சாண்டா கப் தான் இப்போதைக்கு என்கிட்ட இருக்கிறதுலே ஹையர் லெவல். ஸோ சாண்டா கப்பை நான் வந்து எடுத்து நல்ல லெவலாக பேஜ் வச்சுருக்கனால அசால்ட்டாக முடிச்சிடும். அக்வரான் வந்து ஒன்று ஆல்ரெடி டெத்தோட நிலைமைக்கு போயிடும், ஆனால் டெத் ஆகாது. இன்னொரு அக்வரான் வந்து சூப்பராக இருக்கும். சாண்டா கப் வந்து பாதி XP போயிடும். இங்கே பாருங்கள், இந்த அக்வரான் இப்போ செத்துரும். ஆனால் நான் முன்னே இந்த போக்கிமானை பிடிச்சிடுவேன். நான் இப்போ இதை பிடிப்பேன், போக்கிபால் தூக்கு போடுவேன். உடனே அது வந்து காட்டுன்னு காமிக்கும்.
திருப்பி நான் என்ன பண்ணுவேன்னா உள்ளே போயிட்டு இதுக்கு வந்து என்கிட்ட இருக்க இந்த 1 லெவல் போக்கிமான்லாம் கொடுத்துட்டு இந்த அக்வாரானையும் கொடுத்துருவேன் நான். இதுதான் கைஸ் ட்ரிக்கு. எப்படின்னா என்கிட்ட 9 லெவல் இருந்த அக்வாரானை ரீஎக்யூப் பண்ணிவிட்டு இதுக்கு எல்லாத்தையும் ஃபீட் பண்ணிடுவேன். அப்போ இது ஒரு நல்ல லெவலுக்கு போகும். இங்கே பார்த்தீங்களா லெவல் 6 வந்துடுச்சு. அவ்வளோதான். இப்போ அப்டேட் கொடுத்தேன்னா அது லெவல் 6. நான் அதை வந்து ஓகே கொடுத்துருவேன். எக்யூப் பெஸ்ட்டு. நான் அது பாருங்கள் இப்போ ஒரு மிஸ்டேக் பண்ணியிருப்பேன். எக்யூப் பெஸ்ட்டே கொடுக்கல. திருப்பி நான் என்ன பண்ணுவேன்னா எக்யூப் பெஸ்ட்டு கொடுத்தா எல்லாமே வந்துடுமா. திருப்பி ஒருக்கு கூட வந்து இதை அடிச்சிட்ருப்பேன். உள்ளே போயிட்டுருப்பேன். அப்போ வந்து இதுக்குள்ளே வந்து அங்கே ஒரு புது இடக்கு இருக்குதுன்னு சொல்லி நான் என்ன பண்ணுவேன்னா ஜம்ப் பண்ணுவேன். ஜம்ப் பண்ணுறதுக்கு வந்து ஜம்ப் பண்ணணும்னா நான் வால்கனோட அந்த லாவாவில் போய் விழுந்து செத்துடுவேன். இது வந்து திருப்பி நான் வெளியில் டை ஆகிட்டு திருப்பி வந்தோடனே என்ன பண்ணுவேன்னா மேலே இந்த வழி விட்டு மேலே ஏறலான்னு சொல்லி இங்கே வந்து போவேன். இந்த சைடு வந்து போயிட்டு கரெக்டாக வால்கனோக்குள்ளே போய் விழுந்துடுவேன். பாருங்கள் விழுந்துட்டேன்னா அடை ஏறேன். இந்த மாதிரி ரிப்பீட்டாக நடந்துகிட்டே இருக்கும். அது பண்ணி டயர்டானதுனால நான் என்ன பண்ணேன்னா ரீல்ஸ் கொடுத்து வந்துட்டேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து நான் வந்து ஒன்று இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் காட்டுறதுக்காக நான் என்ன பண்ணேன்னா ஒரு இடத்துல நின்றுட்டு இருந்தேன். நான் உங்களுக்கு காமிச்சு தரேன். இப்போ பார்த்தீங்களா நான் வந்து இதெல்லாம் அடிச்சுட்டு இருப்பேன். இப்போ நான் உங்களுக்கு ஸ்கில் காட்டலாம்னு சொல்லிட்டு உட்லிச்சோட ஸ்கில் வந்து நான் காட்டுறதுக்காக அங்கே அந்த ஸ்கில்லுன்னு தொட்டால் உங்களுக்கு வந்து ஸ்கில் காமிக்கும். ஃபஸ்ட்டு வந்து கிராஸ் டொர்னாடோ, அதுக்கப்புறம் லீப் சர்ஜ். இது வந்து CD12 CD6னால் என்ன எனக்கு தெரியாது. ஒரு வேளை இது லெவலாக இருக்கலாம், ஆனால் எனக்கு லெவல்னு தோணலை. அண்ட் இந்த சாண்டா கப்புக்கு வந்து ஃபயர் பாலும் கிஃப்ட் த்ரோவும். அதுக்கப்புறம் இது அக்ரோனுக்கு வந்து வாட்டர் கேனனும் வாட்டர் ஜெட்டும். அவ்வளோதான். இதோட நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். மறக்காமல் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.